செய்ய நினைவாய் செய்ய மாட்டாயா? என் உடலை உண்டு உயர மாட்டாயா? குருதி அருந்தி திருந்த மாட்டாயா? என் குருதி அருந்தி திருந்த மாட்டாயா? நீ என்னை போல மாள மாட்டாயா? நீ என்னை போல வாழ மாட்டாயா? கன்னத்தில் அறைந்தா கன்னத்தை காட்டச் சொன்னேன், தீமை செய்தால் நன்மை செய்யச் சொன்னேன். கன்னத்தில் அறைந்தால் கன்னத்தை காட்டச் சொன்னேன், தீமை செய்தால் நன்மை செய்யச் சொன்னேன். இதற்கு மேல் நான் என்ன கேட்கின்றேன்? இதற்கு மேல் நான் என்ன கேட்கின்றேன்? வெறும் வார்த்தைகள்ல வாழ்ந்தும் வாழ்ந்து விட்டேன், வெறும் வார்த்தைகள்ல வாழ்ந்தும் காட்டி விட்டேன். ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாப்பியாக இருக்கீங்களா குட்டீஸ்? நமக்கு எல்லா சூழ்நிலைகளையும் சந்தோஷத்தை மட்டுமே தர்றதுக்கு, அதுக்கு எப்படிலாம் நம்ம லைஃப்பை ப்ராக்டிஸ் பண்ணணும், எந்த மாதிரிலாம் ஒரு ஒரு சுச்சுவேஷன்ஸையும் நம்ம கடந்து வரணும் அப்படிங்கிறத நம்ம கூட இருந்து நமக்கு கற்றுக் கொடுக்கறதுக்கு நம்ம கூட எப்பயுமே நம்ம ஏசப்பா இருக்காங்கல்ல. ஸோ அவங்க நம்ம கூட இருக்கும்போது கண்டிப்பாக நமக்கு எப்போதும் சந்தோஷமும் நிறைவும் மட்டும்தான் நம்ம லைஃப்பில் கிடைக்கும் குட்டீஸ். இன்றைக்கி நான் இந்த அருமையான பாடலை ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு ஸ்டோரியோட கூட இன்றைக்கி நம்ம தொடங்கலாம்னு நினைக்கிறேன். இந்த ஸ்டோரி கண்டிப்பாக நம்ம எல்லாருக்கும் நம்மளோட லைஃப்பில் உண்மையிலே நம்ம எப்படி ஒரு மனிதர்களையும் பார்க்கணும், அது எப்படி நம்மளிடத்துலேருந்து ஏசப்பா விரும்புகிறாங்க அப்படிங்கிறத புரிய வைக்கிற ஒரு அருமையான ஸ்டோரியாக இருக்கும் குட்டீஸ். என்ன அப்படின்னா, ஐஷுங்கிற ஒரு பொண்ணு இருக்கிறாங்க. அந்த ஐஷுங்கிற பொண்ணு எப்பயுமே எல்லாரிடத்துலையும் ரொம்ப அன்பும் ரொம்ப பணிவும் ரொம்ப ஹெல்ப் பண்ணுற ஒரு மைண்ட் செட்டும் இருக்கிற ஒரு பொண்ணாங்க குட்டீஸ். அவங்களோட இருக்கிறவங்களுக்கு மட்டும் இல்லாமல் எல்லா உயிர்களையும் அவங்க என்ன பண்ணுவாங்களாம், ரொம்ப அன்பு செய்வாங்களாம் குட்டீஸ். அப்படி இருக்கும்போது ஒரு நாள் ஐஷு அவங்களுடைய வீட்டு பக்கமாக நடந்து வந்துட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பூனைக்குட்டியை ஒரு பெரிய நாய் துரத்திட்டு வந்ததான் குட்டீஸ். அதை பார்க்கவும் ஐஷுக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டு. ஆனால் ஐஷுக்கும் பயமாக இருக்குது, அந்த டாக் அவங்கள எதுவும் கடிச்சிருமோ அப்படின்னு. ஆனாலும் கூட அந்த பூனைக்குட்டியை எப்படியாவது காப்பாற்றணும், எப்படியாவது அதோட உயிரை சேவ் பண்ணணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்களாம், அவங்க அந்த நாய் தன்னை கடிச்சிருமோங்கிற பயம் இருந்தாலும் கூட தனக்கு அதனால் உண்டாகிற ஹர்ட்டை விட அந்த பூனைக்குட்டி என்ன ஆகிடும், கண்டிப்பாக ஒரு கடியில் அது என்ன ஆகிடும், அது இறந்து போயிடும். அது தெரிஞ்சதுனால, அது புரிஞ்சுக்கிட்டதுனால எப்படியோ அந்த டாக்டர் இருந்து அந்த பூனை என்ன பண்ணிட்டாங்க, அவங்க காப்பாற்றிட்டாங்களாம். அந்த டாகை கல்லை விட்டு ஓட விட்டுட்டாங்களாம் குட்டீஸ். இது ரொம்ப அவங்களுடைய இலகின மனசை குறிக்குது. அப்படிதானே நம்ம எல்லாருமே அப்படித்தான். நம்மளை சுற்றி இருக்கிறவங்க மேலே அன்பாக இருப்போம், நமக்கு நிறைய பெட்டு வீட்டில் வளர்ப்போம் செய்வோம், எல்லாருமே அன்பாக இருப்போம்ல. அதே மாதிரி இவங்க அந்த பூனையை ஜஸ்ட் ரோட்டில் பார்க்குறாங்க, அந்த நாய் துரத்திட்டு வருது, அதை அவங்கள்ட்ட காப்பாற்றுறாங்க. இதெல்லாம் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் இன்னும் ஒரு 2-3 நாள் கழித்து என்ன பண்ணுறாங்க, ஐஷு அவங்க வீட்டை விட்டு வெளியில் வர்றாங்க. அப்படி வெளியில் வரும்போது பார்த்திங்கன்னா திடீர்னு ஏதோ ஒரு இடத்துல இருந்து அந்த பூனை வேகமாக வந்து அவங்க காலுக்கிட்ட உருண்டு பிறண்டு என்னமோ பண்ணுது. அதை பார்க்கவும் ஐஷு ரொம்ப என்ன பண்ணிட்டாங்களாம், அவங்க ஷாக் ஆகிட்டாங்களாம். அவங்களுக்கு என்ன நடக்குது அங்கனக்குள்ளே அப்படிங்கிற விஷயமே புரியலையா. அதுக்கப்புறம் தான் அவங்க காலுக்கிட்ட கூர்ந்து பார்க்குறாங்க. அப்படின்னா ஒரு பாம்பு என்ன பண்ணுதான், அவங்க காலை கிராஸ் பண்ணி அவங்களிடத்துல இருக்கிறத பார்த்துட்டு அவங்க ரொம்ப ஷாக் ஆகிட்டாங்களாம். ஆனால் அதுக்கு முன்னாடியே அந்த பூனைக்குட்டி என்ன பண்ணிருச்சு, அது குட்டியாக இருந்தாலும் கூட ஐஷுவோட உயிரை காப்பாற்றணுங்கிறதுக்காக என்ன பண்ண ஆரம்பிச்சிருச்சு, அந்த குட்டி பாம்போட சேர்ந்து போராட ஆரம்பிச்சிருச்சு. அதை பார்த்த உடனே ஐஷு அவங்க வந்து என்ன பண்ணாங்க, பயந்து போய் சத்தம் போட்டு எல்லாரையும் கூப்பிட்டு எப்படியும் அந்த குட்டி பாம்புல இருந்து அவங்கள என்ன பண்ணிட்டாங்க, காப்பாற்றிட்டாங்க. ஸோ இந்த விஷயத்தை பார்க்கும்போது
பார்க்கும்போது ஐஷுவுக்கு ஒரு இலகுவான மனசு தான். ஆனால் அவங்க எப்பயோ ஒரு நேரத்தில் அவங்களுக்கு செஞ்ச உதவி அவங்கள ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் அவங்களோட உயிரை காப்பாற்றுறதுக்கு தேவையான ஒரு ஆயுதமாக இருந்திருக்கு தானே. இந்த கதையை பார்க்கும்போது உங்களுக்கெல்லாம் மனசில் என்ன படுது குட்டீஸ்? அப்போது நமக்கும் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணணும். நம்ம ஹெல்ப் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம லைஃப்பில் அவங்க ஏதோ ஒரு சூழல் நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்த மாதிரி தான் கன்க்ளூஷன் வரும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக கிடையாது. நேற்றைய நாளில் பார்த்த வசனமும் கூட நமக்கு அருமையாக அந்த வசனத்தை தொடர்ந்து தான் குட்டீஸ் வரும். என்ன அப்படின்னா, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவருக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு மத்தேயு 25:40 படியாக நமக்கு கொடுத்துருக்குறாங்க. நம்ம நேற்று தான் பார்த்தோம், நான் பசியாக இருந்தேன், நீ எனக்கு உணவு கொடுத்தியா, நான் ஆடையின்றி தவிர்த்தேன், நீ எனக்கு வஸ்திரம் கொடுத்தியா அப்படின்னு சொல்லி ஏசப்பா நம்மளிடத்துல ஒரு கேள்வி நம்மளிடத்துல கேட்பாங்க. அப்படி தானே? ஸோ இந்த மாதிரி மிக சிறியோராக அந்த உலகத்தின் பார்வையில் கருதப்படுறவங்களுக்கு நம்ம அவங்கள அற்பமாக நினைக்காம நம்மளால் முடிஞ்ச நம்ம உதவியை நம்மளுடைய ஹெல்ப் அவங்களுக்கு பண்ணும்போது, நம்மளுடைய ஆறுதல் அவங்களுக்கு கொடுக்கும்போது நமக்கு தேவையான ஆறுதல் பரலோகத்திலேருந்து தரப்படும். நமக்காக ஏசப்பா ஏதோ ஒரு சூழ்நிலையை உண்டு பண்ணி அதன் வழியாக நமக்கு என்ன பண்ணுவார், நம்மளை ஆறுதல் படுத்தி நம்மளை பலப்படுத்தி நம்மளை எப்பயும் என்ன பண்ணுவார், ரொம்ப நிறைவாக சந்தோஷமாக வச்சுருப்பார். ஸோ இன்றைக்கி அந்த ஐஷுவையும் நான் அப்படி தான் பார்க்குறேன். ஐஷு மனிதர்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருந்திருக்கலாம். ஒருவேளை அவங்களுக்கு அதிலேருந்து எதுவும் உதவி கிடைக்கும். நம்மலாம் இப்போ அப்படி தானே, நம்ம ஒரு ரொம்ப செல்ஃபிஷாக தானே இருப்போம். நம்ம ஒருத்தவங்களுக்கு உதவி பண்ணுறோம்னா திரும்ப நமக்கு ஹெல்ப் கிடைக்குமா அப்படின்னு தானே நம்ம யோசிக்கிறோம். ஆனால் ஏன் அவங்க ஒரு உயிரினத்துக்கு ஏன் அதையும் ஒரு உயிரினை நினச்சி அதுக்கு ஏன் அது ஹெல்ப் பண்ணணும்? அப்போது அவங்க அதனை அற்பமாக நினைக்கலை, அதோட உயிரை அவங்க அற்பமாக நினைக்கலை. அதனாலவே என்ன பண்ணாங்க, அவங்க உயிர் காப்பாற்றப்பட்டதை நம்ம இதில் பார்த்தோம். ஸோ நம்மளும் அப்படி தான் இருக்கணும். நம்ம செய்கிற ஒரு உதவியும் எந்த எதிர்பார்ப்பினால இருக்கக்கூடாது. நம்மளை பார்த்துட்டு இருக்கிற கடவுளுக்கு பொதுவாக உண்மையாக நம்ம அந்த காரியத்தை செய்யணும் குட்டீஸ். ஸோ அதுக்காக நம்ம இந்த நாளில் இந்த சூழ்நிலையை நம்ம இருக்கிற ஒரு காரியத்தையும் ஏசப்பக்கிட்ட ஒப்பு கொடுப்போம். அவருக்கு பொதுவாக இந்த உலகத்தில் யாரையும் நம்ம அற்பமாக நினைக்காம எல்லோரையும் அவருடைய படைப்பா, எல்லா உயிர்களையும் அவருடைய படைப்பாக நினச்சி நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளுடைய ஒவ்வொரு செயல்களையும் அவருக்கு பொதுவாக வைத்து என்ன பண்ணுவோம், நம்ம செயல்படுவோம். அதுக்காக ஏசப்பட்டு கொடுத்து ப்ரேயர் பண்ணுவோமா? அன்பான ஆண்டவர், இந்த நேரத்திற்காக நன்றியப்பா. தகப்பன நேரத்துலையும் கூட நீ என்னுடைய பார்வைக்கு சரியானது செய்யும்படியாக இருன்னே எங்களுக்கு நல்லது ஒரு பாடத்தை புகுத்திருக்கீங்க டாடி. உங்களுடைய சித்தத்தின்படியாக எங்களுடைய பாதையை நாங்கள் நடத்தணும். அதற்காக எங்களை முழுவதுமாக உமது கரங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆமீன்.